பழனி இறங்கி பக்கத்துலேயே ஒரு லாட்ஜ் இருக்குதுன்னு பார்த்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கும் அதுக்கும் அன்னகாமு லாட்ஜு. அங்கே ரூ. 2000 1600 1500 இதுக்கே உள்ளே போகும்போதே ரூ. 100 வாங்கிடுறாங்க எக்ஸ்ட்ரா. ஒரு நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் கொடுத்துடணும். அதுக்கு உள்ளே போனால் பெட்டு ஃபுல்லாக மூட்டை பூச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேன் ஃபாஸ்ட்டாக ஓடலை, குடிக்க தண்ணி இல்லை. அப்போ இந்த காசை வாங்குறது எப்படி செரிக்கும்? அவங்க வெளியூர்லேருந்து ஜனங்க வராங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ லாட்ஜ் கிடச்சா போதும் நைட்டு படுத்துக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. விடிய விடிய தூங்காமல் உக்காந்துருந்து வெளியில் வந்தோம் நாங்கள். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை. பணம் மட்டும் வாங்கினா போதுமா? அதை சரி பண்ணணுன்ற எண்ணம் வேணாமா? இதெல்லாம் ஒழிச்சிட்டு ஃபேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி குடிக்க தண்ணி கூடமா வைக்கிறதில்ல. ஒரு க்ளீனிங் இல்லை, ஒரு டஸ்ட்பின் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு லாட்ஜ் வச்சு நடத்துகிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. பக்தர்கள் வராங்க, ஏதோ தூரமாக இருந்து ஒரு ரூம் கிடைக்குதா, நீட்டாக இருக்க மாதிரி உள்ளே போக வேண்டியது. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லைன்றது தெரியாது. எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க தெரியுங்களா? இதிலே வேறு ரூமை பார்க்கக்கூடாது, புக்கிங்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, ஆள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போய் யாராவது கேட்டு விசாரித்து மூட்டை பூச்சி இருக்கா, தண்ணி இருக்கா, ஃபேன் இருக்கா, நல்லா ஓடுதா எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா புக் பண்ணுங்க. அவங்க 100 200 கூட வாங்கினா கூட பரவாயில்ல, நிம்மதியாக தூங்கினா போதும். விசாரிச்சுட்டு போங்க யாராக இருந்தாலும்.